வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக முழுமையாக ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர். ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது இந்த போர்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இருக்குது 5.1 ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபையர் போர்டு இருக்குது. இதுதான் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணினது. இந்த ஆம்பிளிஃபையரில் என்ன பண்ணியிருக்கோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர் இல்லையா. இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு இந்த TDA 2030 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2030 ஐசி பற்றிய கான்ஃபிகரேஷன் தான் இதில் இருக்குது. இந்த ஐசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும், லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும். நடு சென்டரில் ஹோல்ஸ் இருக்கும். அது வந்து சேசிஸ் ஆர் ஹீட் சிங்க் மவுண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. பர்டிகுலராக இந்த ஐசி வந்து ஒர்க் பண்ணும் பொழுது ஹீட் ஆகும். இந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக ஒரு ஹீட் சிங்க் பிளேட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இப்போ பாருங்களேன், இது ஒரு போர்டு. இந்த போர்டில் தான் ஃபிட் பண்ணியிருக்கு. அப்போது இதில் 2 ஐசி 3 ஐசி 2.1 6 ஐசி 6 சேனல் இல்லை 7 ஐசி 6 சேனல், சப்புக்கு மட்டும் 2 ஐசி இப்படியெல்லாம் இருக்குது கான்ஃபிகர். அது நாம் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். நாம் நியூ கம்மர்ஸ் பிகினர்ஸ் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரோம். இப்போ தான் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணும்போது என்னென்ன கவனிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன பவர் ஆம்பிளிஃபையர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது, எத்தனை வாட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போது அது ரொம்ப முக்கியம். ஒரு கஸ்டமர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், என்ன பட்ஜெட்டில், நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் 1500 ரூபா பட்ஜெட்டில் ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ண முடியும். ஒரு 10க்கு 10 ரூமுக்கு வரும். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பவர் சப்ளை இருந்தால் போதும். பவர் சப்ளை ஒரு 12 வோல்ட் 5 ஆம்பியர் 1500 ரூபாய்க்குள்ளே அந்த நான் நீங்களே அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் இப்போ அசம்பிள் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, நான் TDA 2030 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். டூயல் பவர் சப்ளை அப்படின்னா இது வந்து +12 -12 காமன் கிரவுண்டு, +24 -24 வரைக்கும் இந்த ஐசி ஒர்க் பண்ணோம். இருந்தாலும் +12 -12 டூயல் பவர் சப்ளை இது நீடிச்சு டியூரபிளாக வரக்கூடிய இந்த போர்டு. ஏன்னா வரக்கூடிய ஐசி எல்லாமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே சைனீஸ் ப்ராடக்ட். அதனால் நமக்கு டேட்டா புக்கில் என்ன கொடுத்துருக்கோ அந்த வோல்ட்டை கொடுத்து பார்க்கும்போது ஃபெயிலியர் ஆகிடுது. அது STK ஐசியாக இருந்தாலும் சரி. ஓகே, அப்போ 12 வோல்ட்டு காம்பேக்டாக கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க போர்டு இது ஒரு 2.1 கிட்டு. இதை விட்டுருவோம். ஓகே, பாருங்கள், இதுதான் அந்த ஐசி பார்க்குறீங்க இல்லையா. இது வந்து 100 rupees வரும் இந்த போர்டு. ஜஸ்ட் 2030. இது நான் இதை கொஞ்சம் பிக் சைஸ் பண்ணலாம். ஒன்று என்லார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த போர்டு இந்த ஐசி சிம்பிளாக இவ்வளோ தான். ஹீட் சிங்க் பிளேட் வேணும்னா ஹீட் சிங்க் பிளேட்டு நம்ம இதில் இது பண்ணிக்கலாம், மவுண்ட் பண்ணிக்கலாம். ஹீட் சிங்க் பிளேட்டு மார்க்கெட்டில் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது ஸ்பீக்கரோட அவுட்புட்டு, சிக்னல் இன்புட்டு, வோல்டேஜ். ஓகே, பேக் சைடில் நத்திங் பட் ரொம்ப சிம்பிள். இதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம், பேக் சைடில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில். ஓகே, இந்த ஐசி உபயோகப்படுத்தி தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த சேசிஸ் பண்ணியிருக்கோம். இதில் சொல்கிறது இதான் ஐசி. இந்த ஐசி பற்றிய டேட்டாஸ்னால் என்னென்ன வரும் உங்களுக்கு. மொத்தம் இந்த 5 பின் இருக்குது இந்த ஐசியில். மொத்தம் 5 பின் இந்த ஐசியில் இருக்கும். இந்த 5 பின்னில் 5ஆம் பின் என்ன, 5ஆம் பின் வந்து சப்ளை ப்ளஸ்ஸு, 3ஆம் பின் வந்து மைனஸ், அவுட்புட் வந்து 4ஆம் பின்னு. இந்த 1ஆம் பின் 2ஆம் பின் இருக்கு இல்லையா, 1ஆம் பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட், 2ஆம் பின் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட். இதுதான் இதனுடைய டேட்டாஸ். ஓகே, இதில் பாருங்கள், லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு இந்த பிளாக் டயக்ராம் மெமரியில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இது பவர் ஆம்பிளிஃபையர். இந்த 2030 ஐசியில் 6 ஐசி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் 6 ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ண முடியும். ஒரு சப்பு 6 கண்ட்ரோல் இருக்கும். நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் வேணால் நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கனெக்ஷன் இது வந்து ஒரு 2 சேனலை 5.1 கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டீகோடர் புரோலாஜிக் 2 ஒர்க் பண்ணக்கூடியது. இந்த போர்ட்லேயே எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையர் கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரவுண்ட் கெயின் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், சென்டர் கெயின் சப்பு கெயின் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், பேஸ் ட்ரிபிள் இன்க்ளூடிங்காக இருக்குது இந்த போர்ட்லேயே. ஸோ நம்ம என்னென்ன டீகோடர் செலக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில்.
நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா கம்பெனியுமே நல்லாயிருக்கும். ஓகே, தென் இந்த ப்ளூடூத் மாடல், இந்த ப்ளூடூத் மாடலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். 100 ரூபீஸில் ஆரம்பித்து 1450 வரைக்கும் இருக்குது. நம்ம ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி 2 சேனல் அவுட்புட் வேணுமா, இல்லை 2.1 வேணுமா, இல்லை டிஎஸ்பி 5.1 வேணுமாங்கிறது இந்த கிட்லேயே முடிவு பண்ணிடலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த 5.1 வரக்கூடிய டீகோடர் இருக்குது, இந்த கிட்லேயே இருக்குது, ப்ளூடூத் கிட்லேயே இருக்குது. ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து அவுட்புட் 5.1 வரும். தென் இதுக்கெல்லாம் பவர் சப்ளை காமன். நீங்கள் டூயல் பவர் சப்ளை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்எம்பிஎஸ், இல்லை சிங்கிள் பவர் சப்ளைனா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் பொறுத்து இருக்குது. ஓகே, இது வந்து மெமரியில் இருந்தால் போதும். யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், இதுதான் அந்த ஐசியுடைய கான்ஃபிகரேஷன். நான் முதல்ல சொன்ன மாதிரி 5ஆம் பின் வந்து ப்ளஸ்ஸு, 3ஆம் பின் மைனஸ், 4ஆம் பின் அவுட்புட்டு, 1ஆம் பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு, 2ஆம் பின் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட். இதுதான் அந்த ஐசியோடைய டோட்டல் பயாசிங் சர்க்யூட். 4ஆம் பின்னு அவுட்புட் சொல்லியாச்சு, ஒரு கப்ளிங் கெப்பாசிட்டர் வழியாக அவுட்புட் வரும். 1ஆம் பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு, 2ஆம் பின் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட், 5ஆம் பின் சப்ளை, 3ஆம் பின் வந்து மைனஸ் காமன் கிரவுண்டு. வால்யூம் கண்ட்ரோல் சிக்னல் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா சிக்னல் வந்து 1ஆம் பின்னுக்கு வந்து ஆம்பிளிஃபை ஆகி 4ஆம் பின் வழியாக வெளியே வரும். இது ஃபீட்பேக் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. ஓகே, இதான் சிம்பிள் சர்க்யூட். இந்த சர்க்யூட் தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன போர்டாக பாருங்கள், இந்த போர்டாக இருக்குது. 100 ரூபீஸ் வரும், காம்பேக்டாக இருக்கும், நாம் வாங்கி அசம்பிள் பண்ணிக்கலாம். இதில் இந்த 2030 6 ஐசி இருக்கிற மாதிரி ஒரு போர்டு இருக்குது, காமன் போர்டு இருக்குது. அதை தான் உபயோகப்படுத்தியிருக்கோம். ஓகேவா, சரி, இப்போ பார்க்கலாம். இதில் இப்போது ஃப்ரண்ட் பேனல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுதான் ஃப்ரண்ட் பேனல். ஃப்ரண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா இது வால்யூம் கண்ட்ரோல், ட்ரிபிள், பேஸ், சரௌண்டோட வால்யூம், சென்டரோட வால்யூம், சப்போட வால்யூம், செலக்டர் சுவிட்ச் இருக்குது. யூஎஸ்பியா, டேப்பா, 2.1 அப்படிங்கிற செலக்டர் சுவிட்ச் இருக்குது. கூடவே இந்த இடத்துல 5.1 2.1 செலக்ட் பண்ணக்கூடிய சுவிட்ச் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடியதாக உங்களுக்கு ப்ளூடூத் மாடல் இருக்குது. ஓகேவா, இல்லை டிஎஃப்டி கார்டு போட்டுக்கலாம், பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், ஆக்சிலரி இன்புட் கொடுத்துக்கலாம், மேனுவலில் கூட வால்யூம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம் மோட் எல்லாமே. ஓகே, ஒரு இண்டிகேட்டர் எல்இடி ஃப்ரண்டில் இருக்குது. இந்த ஃப்ரண்டில் ஒரு இண்டிகேட்டர் எல்இடி, பவர் சுவிட்ச். ஓகே, இப்போது பேக் சைடு எடுத்துட்டிங்கன்னா, பேக் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு 2 சேனல், இது ஒரு 2 சேனல், இதில் ஒரு 2 சேனல். இதெல்லாம் வந்து இன்புட் செலக்டர், ஆக்சிலரி இன்புட், 5.1 டிவிடி இன்புட்டுக்கு இங்கே எல்லாம் கொடுத்துருக்கு. ஒரு ஆண்டனா டெர்மினல் கொடுத்துருக்கு, எல்லோ கலர் ஒயர். ஓகே, ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த சர்க்யூட். இதில் இந்த போர்டு இருக்குது. இந்த மாதிரி 2 ஐசி இருக்கக்கூடிய ஒரு கம்பைன் போர்டு கூட இருக்குது. ஓகே, இதுதான். இது ஒரு 3 ஆம்பிளிஃபையர், 3 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு 12012 ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், ஃபில்டர் கெப்பாசிட்டர். இந்த போர்டில் இந்த போர்டில் ஒரு 6 ஐசி இருக்குது. 2030 ஐசி 6 ஐசி இருக்குது. ஒரு ரெகுலேட்டர் ஐசி ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த ப்ளூடூத் மாடல் கொடுக்கறதுக்காக. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு டீகோடர், ஆடியோ டீகோடர், புரோலாஜிக் போர்டு, அப்புறம் செலக்டர் சுவிட்ச். நத்திங், ரொம்ப சிம்பிள். 3200 வரும். இதனுடைய ப்ரைஸ் வந்து 3200 வரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, யார் வேணால் பயிற்சி பெறலாம். படிப்பு அவசியம் இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது. ஸோ ரொம்ப சிம்பிள். அப்போ ஒரு கேபினெட் வேணும் நமக்கு. தென் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளையோடு இந்த போர்டு வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் இதில் அவுட்புட் எடுத்து இந்த போர்டு கொடுத்தா போதும். தென் ஸ்பீக்கர் அவுட்புட் ஒயரிங் கொடுத்தா போதும். ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம், பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். அது தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரீசெட் இருக்குது, வேரியஸ் ப்ரீசெட் இருக்குது. பார்த்தாவே தெரியும். இங்கே இடத்துல ஒரு ப்ரீசெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ரீசெட்,
இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட், இங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் ப்ரீசெட். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போட ஃப்ரீக்வன்சி, சப்போட வால்யூம், சரவுண்டோட வால்யூம், லெஃப்ட்டு ரைட்டு, ப்ளஸ் ப்ரீ ஆம்பிளிஃபையர் கண்ட்ரோல், பேஸ் ட்ரிபிள், எல்லாமே எவ்ரிதிங் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ண காஸ்ட் வந்து 3200 ரூபா வரும். தேவைப்படுறவங்க இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்துடும். ஓகேவா? இதில் இப்போ நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம், இது ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு இண்டிகேட்டர் லைட் இருக்குது, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. நான் வால்யூம், இவனுக்கு நம்பர்ல இருந்து பிளம்பர் வரைக்கும் எல்லாமே தெரியும். அப்படியே இப்போ பேஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். மிஸ்டர் கமலக்கண்ணன், கிரேட். இப்ப மாட்டுவ. ஹலோ, ஃபோன் நம்பர் மாத்திட்டாங்க, அது தெரியுமா? தெரியுமே. 04244522 am I correct? ஹலோ, பக்கா பேஸ். நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்க இப்போ நான் சரவுண்ட் வால்யூம் 04244522 நம்ம ஹலோ எஃப்எம் 92.7 திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 10 மணி வரை விருக்ஷா குளோபல் ஸ்கூல் வழங்கும் ஹலோ தமிழா. வழங்குவோர் விருக்ஷா குளோபல் ஸ்கூல் திருச்செங்கோடு. இது சப். இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி குடும்பம் முழுவதற்கும் இது சப். என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம். ஸ்கில்ஃபுல் இன்ஜினியரிங் டிகிரி படிக்க சிறந்த கல்லூரி நாமக்கல் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். சிறுநீரக கற்களுக்கான அதிநவீன லேசர் சிகிச்சை மற்றும் ஆன்மீக சிகிச்சைக்கு சந்தல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். தங்கம், வைரம், வெள்ளி நகைகளுக்கு கம்ப்ளீட் குறைச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக சப் உங்களுக்கு வேணுங்களுக்கு சப் யூஸ் பண்ணிக்கலாம். சப் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சென்டர் வால்யூம் கொஞ்சம் கூட்டுறேன். சென்டரை குறைச்சிட்டேன். சரவுண்ட் வால்யூம் சரவுண்டு குறைச்சிட்டேன். இப்போ வால்யூம் லெஃப்ட் ரைட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுதா ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் சுதா கேன்சர் சென்டர். பேஸ் குறைச்சிட்டேன், ட்ரிபிள் குறைச்சிட்டேன். ஸ்போர்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஹாஸ்டல் எல்லாமே பெஸ்டா இருக்கும் ஒரே காலேஜ். BET இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், திண்டல் ரோடு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில் ஜில்லின் ஒரு ஏசி மேளா. 7ஆம் வகுப்பு முதலே நீட் JEE போட்டி தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரே பள்ளி இந்து குளோபல் ஸ்கூல் CBSE மாமல்லபாளையம். வால்யூம் ஃபுல்லாக குறைச்சாச்சு, கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டேன். ஓகே, இப்போது நீங்கள் எப்படி வேணாலும் இதில் ஒரு குவாலிட்டியை ஒரு லோ பட்ஜெட்டில் இப்போ சாதாரணமாக ஒரு 2.5 அசம்பிள் பண்ணவே நம்ம 2000 2500 இது மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணாலும் நாங்கள் அசம்பிள் பண்ணி கொடுத்துருப்போம். USB டிரைவ் கொடுத்துருக்கேன். இப்போ வால்யூம் அதிகமில் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டில் ட்ரிபிள் குறைச்சிட்டேன். இப்போ பேஸ் கூட்டலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வால்யூம் குறைச்சிட்டேன். இப்போ சரவுண்டோட வால்யூம் சரவுண்ட் கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டேன். இப்போ சென்டர், இப்போ ஆல் வால்யூம் ஸோ பெஸ்ட் ரிசல்ட் பக்காவாக இருக்குது. வெரி லோ பட்ஜெட்டில் 3200 பட்ஜெட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 5.1 ஹோம் தேட்டர் ரொம்ப சிம்பிளாக அசம்பிள் பண்ணிடலாம். சரி, ஏன் 5.1 விலையெல்லாம் அதிகமாக வருது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பதிலாக SMS பவர் சப்ளை யூஸ் பண்ணலாம். அதுக்கு தக்கவாக பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு சில லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 45 வெரைட்டி போர்ட்ஸு கிளாஸ் டி போர்டு எங்கிட்ட இருக்குது. ஸோ எந்த போர்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டி எப்படி கேட்குறாங்களோ, எவ்வளோ வாட்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை 5.1க்கு கம்ப்ளீட்டாக ஒரு அசம்பிள்டு போர்டாக வேணும்னாலும் இருக்குது. ரொம்ப விலை கம்மியில் 2500 ரூபா தான் உங்களுக்கு. 400 வாட்ஸ் பவர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த புரலாஜிக் போர்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 10 கம்பெனி இருக்குது, 10 விதமான போர்டு போட்டிருக்காங்க. எந்த போர்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லையா ஒரு HD ரஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் விலை காஸ்ட்லியாக வேணும், குவாலிட்டியாக வேணும்னா FD 003 யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பக்காவாக பவர்ஃபுல்லான ஒரு 5.1 ஹோம் தேட்டரை நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். இது வந்து வெரி லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான அவுட்புட்டில் ஒரு 3200 ரூபாயில் இந்த
இந்த அசம்பிள் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்றைக்கு புக் பண்ணால் நாளைக்கு வரும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த இருக்கக்கூடிய இந்த ப்ளூடூத் மாடல் இருக்குது. இது விலை கம்மி மாடல் தான், குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் இதுக்கு பதிலாக வேறு என்ன மாடல் யூஸ் பண்ணணுமோ அதை பொறுத்து ரேட்டு மாறும். அப்போ டோட்டல் ஆம்பிளிஃபையர் எதை பொறுத்து மாறும் அப்படின்னா இந்த ப்ளூடூத் மாடல், இதில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை, இதில் இருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர், இதில் இருக்கக்கூடிய ப்ரொலாஜிக் போர்டு, இதை பொறுத்து தான் என்னாகும் இந்த ரேட்டு கூடுறது குறையிறது எல்லாம் வரும். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி கொஞ்சம் கூடலாம் குறையலாம். ஓகே. ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம 1500 ரூபாயிலிருந்து அசம்பிள் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 5.1 ஆம்பிளிஃபையருடைய முழுமையான தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எலக்ட்ரானிக் சம்மந்தமாக ஆன்லைன் ட்ரைனிங் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நமக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஒர்க் ஷாப் தேவையான எல்லா டூல்ஸும் எங்கிட்ட இருக்குது. ஒரு ஆடியோ சிஸ்டத்துக்கு தேவையான எல்லா காமன்ஸும், எல்லா டைப் ஆஃப் போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிள். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.